சௌமி, சௌமியா செல்லம். சாமி சாரி, சௌமியா அக்காவை குணப்படுத்திடு. அம்மா சௌமி, சௌமி குட்டி, என் தங்கம், உனக்கு ஒண்ணு ஆகலல்லம்மா. கடவுளே, நல்ல வேளையா என் பேத்திக்கு நினைவு திரும்பிடுச்சு. நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். வர வர நீ நான் சொல்றதையே கேட்க மாட்டேங்கிற. சரி, அங்க என்ன ஆச்சுன்னு சொல்லு. நீ எப்படி தண்ணிக்குள்ள விழுந்த அம்மா கிட்ட சொல்லுமா. சௌமி சொல்லுமா, நீ எப்படி தண்ணிக்குள்ள விழுந்த? சுமதி, நீ ஏமா இங்கேயே நின்னுகிட்டு இருக்க? வா போலாம். அம்மா, நான் நதியை நின்னு பாத்துட்டு இருந்தேனா, அப்ப நான் கால் தவறி கீழே விழுந்துட்டேன். சௌமி, அம்மா கிட்ட எதையும் மறைக்க பார்க்காத. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. சுமதி தானே உன்னை தள்ளி விட்டா? அம்மா, நான் தான் சொல்றேன்ல, கால் தவறி கீழே விழுந்துட்டேன். சுமதி என்ன கீழே ஒன்னும் தள்ளி விடல. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. இருடா செல்லம், நான் உனக்கு சூடா பால் கொண்டு வரேன். நல்ல வேளை சுமதி, நீ தப்பிச்சிட்ட. இல்லைன்னா உன் அம்மா உன்னை என்ன பாடுபடுத்தி இருப்பாளோ யாருக்கு தெரியும்? உங்களை மாதிரி பொம்பளைங்க பக்கத்துல இருந்தாலே நெருப்புல நிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். அப்புறம் எதுக்காக மாதிரி ஓட்டிக்கிட்டு இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிறீங்க? போய் உங்க வீட்டுல இருங்க. நான் இங்க இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே என் பொண்ணோட வாழ்க்கையில நீங்க விஷத்தை கலக்க கூடாதுங்கிறதுக்காக தான். நிர்மலா, சுமதி மேல வீண் பழி போட்ட. இப்ப உனக்கு நிம்மதியா இருக்கா? நீ எல்லாம் ஒரு பெத்தவளாடி. ஒரு பொண்ண தாங்குன்னு தாங்குற, இன்னொரு பொண்ண கண்டுக்கவே மாட்டேங்க. அந்த பொண்ணை எதுக்குதான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாளோ. அன்னைக்கு அந்த வண்டி மோதி நின்னுடுச்சு, தப்பிச்சிட்டா. இன்னைக்கு தண்ணில விழுந்து அப்பவும் பழச்சிட்டா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்ன மாதிரி ஒரு அப்பனை பார்த்ததே இல்ல. உன் பொண்ணு பொழைச்சிட்டாலே நினைச்சு துக்கப்படுற. உனக்கு கொஞ்சம் கூட வெக்க இல்ல? இல்ல வெக்க இல்ல. நான் அப்படி மாறினதுக்கு அவதான் காரணம். நான் ஏன் இப்படி இருக்கேன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அந்த சௌமியா பொண்ணு செத்தா உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கும். வாயை மூடுங்க. நீ வாயை மூடு. நீ எப்ப பாரு சௌமியா சௌமியான்னு சுத்திக்கிட்டு இருக்கிய. நீயே ஒரு நாள் அவளை தூக்கி போட்டு வரியா இல்லையான்னு பாரு. நான் அப்படிலாம் ஏன் இருக்கேன்னு அவளே வந்து சொல்லுவா பாருங்க. நான் இதுக்காக இவளை வளர்த்தேன், பிறந்தப்பவே விஷத்தை கொடுத்து கொண்டு இருக்கலாம்னு சொல்லுவா. சுமதி, அங்கேயே நிக்கிற, உள்ள வா.
சுமதி, உனக்கு இப்பவும் என் மேல கோவமா? இல்ல சௌமியா அக்கா, எனக்கு உங்க மேல கோவம் இல்ல. நீ எதுக்காக அம்மா கிட்ட போய் சொன்ன? நான் கால் தவறி விழுந்துட்டேன்னு ஏன் சொன்ன? நான் தான் தள்ளி விட்டேன்னு ஏன் நீ அம்மா கிட்ட சொல்லல? நான் ஏன் அப்படி சொல்லல தெரியுமா? ஒருவேளை நான் அம்மாவுக்கு உண்மைய சொல்லியிருந்தா நீ என்னால திட்டு வாங்கியிருப்ப. அதுக்கப்புறம் நீ அழுதுட்டு உட்கார்ந்திருப்ப. நீ அழுதுட்டு மூஞ்ச தூக்கிட்டு இருந்தா பாக்குறதுக்கு கத்திரிக்காய் மாதிரியே இருப்ப. அக்கா, நீ எவ்ளோ நல்லவளா இருக்க, நான் எவ்ளோ கெட்டவளா இருக்கேன். சாரி அக்கா, என்ன மன்னிச்சிடுக்கா. பரவாயில்ல, நீ எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. நீ எதுக்காக என்ன தள்ளி விட்ட? இந்த சௌமியா எப்ப வந்து நம்ம குடும்பத்துல பிறந்தாளோ அன்னைக்கே வீடு சுடுகாடா மாறிடுச்சு. இதுக்கு என்னதான் வழியோ? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு தொல்லை வந்துகிட்டே இருக்கு. பாக்குறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? முகத்தை எப்படி நிமிந்து பாக்குறது? மத்தவங்க எல்லாம் நம்மள பார்த்து ஏளனமா பேசுவாங்க. நம்ம என்ன செய்ய போறோம்? கடவுளே, ஏன்பா இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை எங்க தலையில கட்டுன? சௌமியாவை பார்த்தா உங்களுக்கு அந்த அளவுக்கு வெறுப்பா இருக்குல்ல? உங்களுக்கு அவ பாரமா இருக்கா? உங்களுக்கு அவளை பார்த்தா பயமா இருக்கு. மான மரியாதை போயிடுமோன்னு நினைக்கிறீங்க? மத்தவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு முழிக்கிறீங்க? அதெல்லாம் நினைச்சு பயப்படுற நீங்க என்னையும் என் பொண்ணுங்களையும் இந்த வீட்டை விட்டு போக விடலாம்ல? அக்கா, நான் உன் மேல கோவமா இருந்தேன். அம்மா மட்டும் இல்லாம அப்பா கூட உன் மேல பாசமா இருக்காரு. என்னை யாரும் பிரஷ் பண்ண வைக்கிறது இல்ல, ஸ்கூலுக்கும் கூட்டிட்டு போறது இல்ல. அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு நீதான் என்னோட பொம்மையெல்லாம் கிழிச்சு வச்சிட்டேன்னு. இதையெல்லாம் என் மனசுல வச்சுக்கிட்டு உன்னை தண்ணியில தள்ளி விட்டுட்டேன். ஆனா அக்கா, உன்னை தள்ளி விட்டதுக்கு அப்புறமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டதா எனக்கு தோணுச்சு. சாரி அக்கா. நீ என்ன லூசா? அம்மா நம்ம 2 பேரு மேலயும் ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. ஆனா நான் உன் பொம்மைய ஒன்னும் பிக்கல. சத்தியமா, உன் மேல சத்தியமா. சாரி அக்கா. பரவாயில்ல சுமதி. ஆனா அம்மா கிட்ட மட்டும் நீ சொல்லாத, நீ தான் என்ன கீழே தள்ளி விட்டேன்னு. தெரிஞ்சா அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க. சொல்லாத, சரியா? சரிக்கா. ஆனா இதுக்கப்புறம் நான் உன் கூட எப்பவுமே சண்டை போட மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ப்ராமிஸ். அந்த கடவுள் தயவால இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பாசம், ஒற்றுமை, புத்திசாலித்தனம் எல்லாம் அப்படியே இருக்கணும். கடவுளே, உன் கருணை இந்த குழந்தைங்க மேல என்னைக்குமே இருக்கணும். சௌமியா அக்கா தான் மணமகளாகணும். ஏன்னா அவங்க தானே என்னை விட பெரியவங்க. பெரியவங்களுக்கு தான் எல்லாரையும் விட முன்னாடி கல்யாணம் நடக்கும். எல்லாருக்கும் பிஸ்கட் இருக்கு. என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? மம்மி, நாங்க சௌமியா அக்காவை மணமகளாக்கி இருக்கோம். ஏன் நீ ஆக வேண்டியது தானே? அப்பா, யாரு பெரியவங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல கல்யாணம் நடக்கும். சௌமியா அக்கா என்னை விட பெரியவ, அதனால அவளுக்கு தான் முதல்ல கல்யாணம் ஆகணும். நான் மணமகளோட ஃப்ரெண்டாவேன், அப்புறம் கல்யாணத்துல டான்ஸ் ஆடுவேன். உன் பொண்ணு மணமகளா போறாளாம். இந்த விளையாட்டுலயாவது உன் பொண்ண மணமகளா பார்த்து. சௌமியா,
உனக்கு இன்னும் உடம்பு சரியாகலம்மா. வா, கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் எடு. வேண்டாம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லம்மா, இந்த விளையாட்டெல்லாம் இப்ப வேண்டாமே. நீ வேற ஏதாவது விளையாட்டு விளையாடு. இல்லம்மா, நான் மணமகளா ஆகணும்னு ஆசையா இருக்கு. நீங்க வேணா பாருங்க, எல்லாரை விட நான் ரொம்ப அழகா இருப்பேன். ஏய், என் அக்காவுக்கு கல்யாணம். யாராவது மஞ்சள் பூசி விடுங்க. ஐயோ, மஞ்சள் பூசினா மட்டும் போதுமா? ஒரு பக்கம் பாட்டு கேட்கும், இன்னொரு பக்கம் டான்ஸ் ஆடுவாங்க. ஆமா, அது என்னமோ உண்மைதான். இப்ப பாட்டு யார் பாடுவாங்க? என் மம்மியோட போன் என்கிட்ட இருக்கு, அதுல பாடும். இதுல கல்யாண பாட்டு கூட இருக்கு, கேட்க சூப்பரா இருக்கும். ஆமால, அப்ப போட்டு விடு. என் அக்கா கல்யாணத்துல நான் டான்ஸ் ஆடுவேன். பாத்தியம்மா, சௌமியா மணமகள் மாதிரி எவ்வளவு அழகா இருக்கா. இன்னைக்கு விளையாடுற சாக்குல இவ இந்த கோலத்துல இருக்கா. ஆனா நாளைக்கு இவ பெரியவளாகி என்ன மணமகளை ஆக்குமான்னு என்ன கேட்டானா என்னம்மா செய்வ? நிர்மலா, காலம் எல்லா கேள்விக்கும் ஒரு தீர்வு வச்சிருக்குமா? எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் அதிலிருந்து வெளியே வர நமக்கு வழி தெரியும். அதே மாதிரி நம்ம சௌமியாவுக்கும் ஒரு வழி கிடைக்கும். நம்ம சௌமியாவோட சந்தோஷம் எல்லாமே நம்ம அம்மன் கையில தான் இருக்கு. அவ எல்லாத்தையும் பார்த்துப்பா. நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த பூ சூப்பரா இருக்கு சுமதி. ஒரு நிமிஷம் அப்படியே நில்லு. இன்னைக்கு டான்ஸ் பண்ற மாதிரி போஸ் கொடுத்திருக்க. பரவாயில்லையே சுமதி, இன்னைக்கு அசத்திட்ட. நீ செம்மையா ஆடிட்டப்போ. ஆண்டி, எங்க அக்கா கல்யாணத்தினாலதான் செம்மையா ஆடிட்டு இருக்கேன். என் கல்யாணத்துல நான் ஆடுற ஆட்டத்துல இந்த தமன்னா, சமந்தா, ஸ்ரேயா இவங்க எல்லாரும் ஃபீல்ட் அவுட் ஆயிடுவாங்க. பாத்துட்டே இரு. என்ன இது, உன் கல்யாணத்துக்கு நீயே டான்ஸ் ஆடுவியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன விட்டா மாப்பிள்ள சைட்லயும் சேர்த்து நானே டான்ஸ் ஆடிடுவேன். இங்க பாருமா, கல்யாணத்தன்னைக்கு நீ தலை குனிஞ்சு வெக்கப்பட்டுட்டு நிக்கணும். அதெல்லாம் நமக்கு வராது. அதெல்லாம் இன்னைக்கு கல்யாணமாக போற பொண்ணுகிட்ட நிறைய இருக்கு. ஓஹோ, ஓய், வெக்கப்பட்டு எல்லாரையும் கவுத்துற. கொஞ்சம் முகத்தை காட்ட. ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேமா. இதுக்கப்புறம் நீ எப்படியும் அவருக்கு சொந்தமாயிடுவ. சரி, அந்த போனை கொடு. சுமதி, இப்பவே இவ அவருக்கு சொந்தமாயிட்டா. நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டா. வரப்போற புருஷனுக்கு தான் அவளோட முகத்தை காட்டுவாளாம். ஆமா ஆண்டி, பாத்தீங்களா, எங்க அக்கா இப்ப இன்னொருத்தர் வீட்டுக்கு போக போறா. சரி, பரவாயில்ல. முகத்தை காட்டலனாலும் இப்படி ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். அதுக்குள்ள இருந்தே நீ சிரிச்சுக்கோ. இங்க பாரு, இங்க பாரு. சரி விட, நீ எப்படியும் தெரிய போறது இல்ல. இங்க பாரு, நல்லா வந்திருக்குல்ல. மம்மி, அம்மா எங்க? சரி, நீ இங்க இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன்.
மம்மி ஸ்மைல். என்ன ஏண்டி போட்டோ எடுக்கிற? போய் மணமகளை போட்டோ எடுப்போம். ஓஹோ, உங்க பொண்ணு முகத்தை காட்டினாதானே? ஆரம்பத்துல இருந்து முகத்தை காட்ட மாட்டேன்னு அப்படியே உட்கார்ந்திருக்கான். ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என் அத்தைக்கு சர்பத் கொடுத்தீங்களா? அதெல்லாம் ஒரு சர்பத்தா? அப்படியே தண்ணியா இருக்கு. போட்டவனுக்கு என்ன சக்கரை வியாதியா? சக்கரை போடுறேன்னு என்னத்த போட்டானோ? என்ன இப்படி ஏற்பாடு பண்ணிருக்க நிர்மலா? இனிப்பு கம்மியா இருக்காத்த. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் சரியா பண்ணி கொண்டு வர சொல்றேன். இருங்க அத்தை, கொஞ்சம் இருங்க. ஓஹோ, என் செல்ல பாட்டி, இந்த சர்பத்தெல்லாம் விட்டு தள்ளுங்க. என் கூட பவுட் பண்ணி காட்டுங்க. பவுட்டுனா என்ன? இருங்க, நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி பண்ணுங்க. ஆனா கவனமா பண்ணணும், சரியா? பண்ணுங்க. விடுறி அத. வாத்து மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இடுப்பை இப்படி நெளிச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. பாட்டி, ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. நான் இன்னொரு தடவை பண்ணி காட்டுறேன். நல்லா பாருங்க. அதே மாதிரி பண்ணணும். பண்ணுங்க. ஐயோ, அப்படி இல்ல பாட்டி. இருங்க, நான் அதை காட்டுறேன். இங்க பாருங்க. இந்த பிக்சர் பாத்தீங்கல்ல? இதுதான் பெர்ஃபெக்ட் பவுட் பிக்சர்னு சொல்லுவாங்க. சுமதி, நீ வாத்து மாதிரி மூஞ்ச வச்சிருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கிற. அந்த கடவுள் தயவால உனக்கு திருஷ்டியே விழக்கூடாது. ஓஹோ, பாட்டி, மத்தவங்க பார்வையில இருந்து நான் தப்பிச்சிருவேன். ஆனா ஏன் பார்வையில இருந்து யார் தப்பிக்க முடியும்? சும்மா தின்ன சும்மாவா? என்ன சொல்றீங்க பாட்டி? ஓடி. ஒரு நிமிஷம். சொல்லுங்க, என்னாச்சு நிர்மலா? நீங்க கொஞ்சம் சமையல் பண்றவங்க கிட்ட சொல்லி சர்பத்துல ரொம்ப கொஞ்சம் அதிகமா இருக்கா? ஏற்கனவே 4 பேர் சொல்லிட்டாங்க. அந்த சமையல்காரனை இன்னைக்கு நான். ஐயோ, ஒரு நிமிஷம் நில்லுங்க. அதிகமாலாம் இல்ல. அது வந்து கம்மியா இருக்கா? அத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. இன்னைக்கு அந்த சமையல்காரனுக்கு வேலையே போயிருக்கும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இதுல மாப்பிள்ளை போட்டோ இருக்கு. நீங்க தான் ஏற்கனவே பாத்துட்டீங்கல்ல. நான் போய் எல்லாருக்கும் காட்டணும். என் பேட்டரி வேற லோ ஹைட்டே இருக்கு. நீங்க மாப்பிள்ளை பத்தி கேட்டீங்கல்ல? ஆமா. இவருதான் மாப்பிள்ளை, பாருங்க. மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்காருங்க. 2 பேருக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கும்ல? ஆமாங்க, உண்மைதான். மாப்பிள்ள ஐயோ, என் செயினை காணோம். அட கடவுளே, என் செயினை காணோம். யாராவது தேடுங்க, என் செயினை காணோம். என்னாச்சு ஆண்டி? சுமதி, என் செயின் எங்க போச்சுன்னே தெரியல. யாரும் திருடி இருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அது 4 பவுண்ட் செயின். அதுக்கு இன்னும் நான் காசு கூட கட்டி முடிக்கல. கடவுளே, நான் இன்னைக்கு அவருக்கு போய் என்ன பதில் சொல்றது? என் செயின். பயப்படாதீங்க ஆண்டி, நீங்க அமைதியா இருங்க. என்னாச்சு நான் பாக்குறேன். 4 பவுண்ட். நீங்க கவலைப்படாதீங்க. இங்கதான் எங்கேயாவது விழுந்திருக்கும். நிச்சயமா கிடைச்சிடும். சரி, எப்படி நடந்துச்சு? என் கல்யாணத்துல தான் இதெல்லாம் நடக்கணுமா? நீங்க ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, இதனால என் கல்யாணம் நின்னு போயிடுமா?